உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு போராட்டத்தை நடத்திய முதல் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறோம். உயிரை துச்சமென மதித்து இதுவரை எந்த ஒரு போராட்ட களமும் நடந்தது கிடையாது. முதல் முறையாக உயிருக்கு பயப்படாமல் உயிரை துச்சமென மதித்து நடக்கும் இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து அரசியல் கட்சிகளும் சகோதர ஆசிரிய இயக்கங்களும் ஆதரவு கொடுத்துக் கொண்டேதான் இருக்கின்றன. நமது கோரிக்கை வெல்லாவிட்டால் வேறு எந்த கோரிக்கை இனிமேல் ஜெயிக்கவே முடியாது. கோரிக்கையை வெற்றி பெற்று நாம் இந்த ஊதியத்தை வாங்கிவிட்டு செல்வோம் அல்லது நம்ம மரணத்தை சந்தித்து விட்டு செல்வோம். இந்த கோரிக்கையை நாம் கைவிட்டால் இதோடு இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் இது நடத்த போறதில்லை. அரசு எவ்வளவு பிடிவாதமா இருந்தாலும் சரி, நாமும் அதற்கு மேல் பிடிவாதமாக இருக்கும். எழுதி கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத அரசு செய்யும் பொழுது நாம நம்மளுடைய எடுத்த கோரிக்கை கைவிட மாட்டோம். நீ சொன்ன வார்த்தைகளை நீங்க காப்பாத்துங்க. நாங்க புதுசா ஒரு கோரிக்கையை உங்களை வந்து கேட்கல. நீங்க இதுக்கு முன்னாடி 2 தடவை சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையை நீங்க காப்பாற்றுற வரையிலும் எங்க மரணமே எங்களுக்கு நிகழ்ந்தாலும் இந்த போராட்டங்களும் தொடர்ந்து நடக்கும். எங்களை கொண்டு போய் கடல்ல போய் போட்டாலும் எங்களுடைய போராட்டங்கள் வழக்கு பதிவு பண்ணுவோம்னு சொன்னாங்க. சாகருக்கு துணிஞ்ச மேல வழக்கு போட்டு என்ன பண்ண போறீங்க? எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க. உங்களுக்கு தெரிந்த அத்தனை வழக்குகளையும் போடுங்க. அரசியலமைப்பு சட்டத்துல அகிம்சை வழியில போராடுறதுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ஒவ்வொரு அரசியல் சாசனப்படி குடிமகனுக்கு உரிமை இருக்கு. இந்த குடிமகனுக்குரிய உரிமையை மறுக்கிற இந்த அரசு மேல நாங்க தான் வழக்கு போடணும். எங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமையை கூட செஞ்சு கொடுக்காம பெண் ஆசிரியர்களையும் ஆண்களையும் பாடா படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாம்புகளுக்கு தேளுகளுக்கு மத்தியில நாங்க இந்த போராட்ட களத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மரணம் நிகழ்ந்தால் அதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு மட்டும்தான். நாங்களாக போராட்டத்தை நடத்தணும்னு விரும்பல. இன்றைக்கு கூட நாங்கள் சொல்ற வார்த்தை அதுதான். நீதிமன்றத்தில் எந்த தடையும் கிடையாது. 5ஆம் தேதிக்கு முன்னர் ஒரு நபர் ஊதிய குழுவை வாங்கி அந்த ஒரு நபர் ஊதிய குழுவில் என்ன காரியத்தை எல்லாம் செஞ்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை கொண்டு வந்து அந்த அறிக்கையை மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் ஊதிய குழுவை நீதிமன்றத்தில் தான் கொடுக்கணும்னு சொல்லி எந்த இடத்துலயும் கிடையாது. அதை தான் நாங்க திரும்ப 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 சொல்றோம். நீங்க எங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லி திட்டமிட்டு எங்களை அனுப்பி விடுறதா நீங்க நினைக்கிறீங்க. இனிமேல் அந்த காரியத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போனா அதுவரை நாமளும் காத்திருப்போம், தயாராக இருப்போம். இதற்கு மேல நாமளும் விட்டுட்டு போக முடியாது. அல்லது நீதியரசர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க கூட எங்களை கூப்பிட்டு கேட்கட்டும், என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கட்டும். மனுநீதி சோழன் ஆண்ட நாடு இது. உலகத்திற்கே நீதியை எடுத்துரைத்த ஆண்ட நாடு இது. இன்னைக்கு எழுதி கொடுத்த வார்த்தையும் தெரியாது, சொன்ன வார்த்தையும் கிடையாதுன்னு பச்சை பொய்யா சொல்றது இனி நாம ஏத்துக்கிட்டு போக முடியாது. சமுதாயத்தையும் தேசத்தையும் மாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நம்மளையே இப்படி ஏமாத்துனாங்கன்னா பொதுமக்களை எப்படி ஏமாத்துவாங்க? இதை அரசு கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இது நீங்க ஏற்கனவே சத்தியம் செய்து கொடுத்தது, எழுத்துப்பூர்வமாக சத்தியம் செய்து கொடுத்தது. இதை நீங்க நிறைவேற்ற தவறுனீங்கன்னா இது போன்ற ஒரு போராட்டத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்க. எங்களுடைய மரணத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள். அதற்கு நாங்கள் தயாராகவும் இருக்கிறோம். நாங்க இந்த போராட்டத்தை விட போறது இல்ல. எங்களுக்கு நாங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றுங்க. நிறைவேற்றுற வரையிலும் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். இங்க இருக்க உளவுத்துறை நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இதே கொண்டு போய் அவங்ககிட்டையும் காட்டுங்க. நாங்க இல்லாததை கேட்கல, இருக்கிறத நீங்க சொன்ன விஷயத்தை தான் நாங்க கேட்கிறோம். எத்தனை முறை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி நீங்க நடிக்கிறதா இருந்தாலும் சரி, அது தேவையில்லை. எங்களுக்கு எங்க கோரிக்கை நிறைவேறிவிட்டது, அதுதான் எங்களுக்கு வேணும். பேச்சுவார்த்தை நடத்துறோம் சும்மா கூப்பிட்டு நீங்க மீடியாக்கும் இதுக்கும் சொல்லிட்டு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அதனால எதிர்கட்சி தூண்டுதல் சொல்றதுக்காக இந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டாம். ஏதாவது செய்யறதா இருந்தா எங்களை கூப்பிடுங்க. எங்களுக்கு எனர்ஜி இல்லை. 4 நாட்களா பட்னியா கிடக்குறோம், 3 நாட்களா தண்ணி குடிக்காம கிடந்தோம். இதுக்கு மேல எங்களை போட்டு டயர்ட் ஆக்காதீங்க. இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் ஒற்றுமையாக இதே களத்துல தொடர்ந்து பயணிங்க. நாம கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கையை வென்றெடுப்போம். நமக்காக தோல் கொடுக்க நமது தோழமை இயக்கங்களும் தொடர்ந்து தயாராயிட்டாங்க. உறுதியாக இந்த கோரிக்கையை வென்றுவிட்டு தான் நாம இந்த ஊரை விட்டு கிளம்பணும்.
தேங்க்யூ. ரொம்ப நேரம் பேச முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வர முடியாதவங்கள கொஞ்சம் போன் பண்ணி வர சொல்லுங்க. நாம இங்க இருக்கிற